நாவல் தொடர் நிறமாறும் பூக்கள் பாகம் 6. விறுவிறுப்பான நாவல். நள்ளிரவு 1 மணிக்கு அப்பாவும் அத்தையும் வீடு திரும்பினார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் வர கதவை திறந்து விட்ட அம்மா தைலா எதுவும் பேசாமல் உள்ளே போனாள். தைலா, நில்லு! அத்தையின் குரல் இடிமுழக்கமாக கேட்க அம்மா நின்றாள். கதவை திறந்துவிட்டு நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? எதுவும் கேட்க மாட்டியா? நடுராத்திரி வந்து நிற்கிறோம். உனக்கொரு பதட்டம் இல்லையா? அப்படி என்ன அலட்சிய போக்கு உனக்கு? திமிருக்கா? இவ திமிருதான். அவ பிள்ளைக்கு அதான் அசிங்கப்பட்டு நிற்கிறோம். இப்போதும் அம்மா பேசவில்லை. ஏண்டி, என்ன நெஞ்செழுத்தம் உனக்கு? போன இடத்துல என்ன நடந்ததுன்னு கேட்க மாட்டியா? ஏன்கா எங்ககிட்ட கோவப்படுறீங்க? பல விஷயங்களை எங்கிட்ட நீங்களும் உங்கள் தம்பியும் சொல்கிறதே இல்லை. மீறி நான் கேட்டா கோபம் வரும். அதனால் விருப்பம் இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் கேட்கலை. பாத்தியா விசு நெய்யாண்டியை? அப்பா அருகில் வந்தார். உன் பிள்ளை சீனு எவ்வளோ ஒரு மஞ்சுவை கொட்டிட்டு இலகிரி போய் உல்லாசமாக இருக்கான். கழுத்தில் இவன் தாலி கட்டாமல் அவ இவன் மனைவியா வாழத் தொடங்கிட்டா. எங்களை அவ மிரட்டுறா. இப்பெல்லாம் கேடு கெட்டவங்களுக்கும் உரிமை இல்லாதவங்களுக்கும் தானே ஊர் மரியாதை. அது நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம்தான். உரிமையுள்ளவங்களை மூளையில் உட்கார வச்சுட்டு எதுவும் இல்லாதவங்க கூத்தாடுறது சகஜமாக போச்சு. அத்தை விசுக்குன்னு திரும்பினாள். நீ யாரை ஜாடி மாடையாக பேசுகிற? எனக்கென்கா அந்த மாதிரி பேச்செல்லாம் அவசியமே இல்லை. நானே இங்கே அடிமையாகத்தானே இருக்கேன். இதை பாரு, நம்ம யுத்தம் அப்புறமா. இப்போ நான் சொல்கிறதை நீ கேளு. எப்பவும் அதைத்தானேக்கா நான் செய்கிறேன். லொல்லு போதும். சீனு 2 நாளில் திரும்பி வருவான். அவன் அந்த மஞ்சுவை கல்யாணம் செஞ்சுறத உத்தேசத்தில் இருக்கான். அதை நீ அனுமதிக்கக்கூடாது. தடுத்து நிறுத்தணும். புரியுதா உனக்கு? நான் எதுக்கு தடுக்கணும்? பாத்தியாடா தம்பி, இவளும் உள்கையுன்னு இப்போ புரியுதா? நான் எந்த கையும் இல்லை. இந்த வீட்டுக்கு உங்கள் தம்பி தலைவன், நீங்கள் தலைவி, நிர்வாகி. நான் யாரு? நீ அம்மா. அப்படியா? கேட்டுவிட்டு சிரித்தாள் தைலா. அப்பாவுக்கு ஆவேசம் வர பாய்ந்து வந்தார். நக்கலாடி உனக்கு. சிரிக்கிறியா நீ? சிரிக்காம நான் அம்மாவா? சும்மா இல்லை. நான் நினச்சிருந்தேன் 30 வருஷம் கடந்தும் எந்த உரிமையும் இல்லாத சம்பளமில்லாத வேலைக்காரி நான். சம்பளமில்லாத வேலைக்காரியாத்தானே நான் இருக்கேன். என்னை கேட்டு என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டில்? கடைக்கு போனாலும், வரன் பேசினாலும், வெளியூர் போனாலும், சிரித்தாலும், நல்லது எது நடந்தாலும் நான் மூலையில் தானே நிற்கிறேன். சீனுவை தட்டி கேட்க எனக்கென்ன உரிமை இருக்கு? நான் யார் இந்த வீட்டில்? 2 பேரும் தைலா பேசியதை கேட்டு சம்பித்து நின்றார்கள். அக்கா சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டித்தானே எனக்கு பழக்கம். இப்பவும் அக்காவே சொல்லட்டும். எதை ஆட்டணுமோ அதை நான் ஆற்றேன். பெட்ரா விசு, ஏதோ ஒரு சதி நடக்குது. அதை எப்படி முறியடிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். அப்பா அம்மாவிடம் வந்தார். நீ பேசுகிறது சரியில்லை. இதுக்கு நீ அனுபவிப்பே. இப்போ அனுபவிக்கிறதை விட புதுசாக ஒரு அனுபவம் இருக்கா என்ன? சொல்லுங்க. அதையும் அனுபவிக்க நான் தயார். சொல்லிவிட்டு அம்மா உள்ளே போக அத்தை அப்பா அதிர்ந்து போனார்கள். வாய் பேசாத தைலா முதன்முறையாக ஒரு மௌன யுத்தம் தொடங்கியிருக்கிறாள். அங்கே சீனு இயற்றிய கொடிக்கும் இதற்கும் தொடர்பு இருக்குமோ?